அடுத்ததாக 10வது ப்ரோகிராம் போலாம். ப்ரோகிராம் தலைப்பு என்னன்னு பார்க்கும்பொழுது, கிராக்கிங் த கிரீக் அப்படின்ட்டு. தமிழாக்கம் என்னன்னு பார்க்கும்பொழுது, கிரேக்க வார்த்தையில் உள்ள முக்கியமான சத்தியம் என்ற தலைப்பிற்குள்ள சகோதரர் தொகுத்து வழங்குவாங்க. தொகுத்து வழங்கும்படி அன்பு ஜோயல், அன்பு சகோதரர் செல்வம், அன்பு சகோதரர் தீபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமுடைய தலைப்பானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராக்கிங் த கிரீக் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுவரைக்கும் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த கன்வென்ஷன்ஸ்ல இப்போ நேற்று ஒரு நாள் ஃபுல் டே அட்டன் பண்ணியிருப்போம். மிகவும் ஒரு ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ரொம்ப ஈஸியா டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அதுல என்ன நம்ம இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு ஒரு லெசன் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ புரிந்து கொள்வதற்கு கடினமான ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, 6 டீமுக்கு வந்து 6 லாட் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டீம்ல இருந்து ஒவ்வொரு டீமை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு பர்சன் வர போறாங்க ஸ்டேஜுக்கு. அவங்க வந்து இந்த லாட் எடுத்துட்டு உங்கள் மத்தியில திரும்பி போயிடுவாங்க. போயிட்டு அந்த பேப்பர்ல என்ன இருக்கோ அதை பத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறீங்க. டிஸ்கஷன் டைம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 நிமிடம் எடுத்துக்கலாம். முதல்ல அந்த ஷீட்ஸ் எடுக்கிறதுக்காக வரலாம். நான் ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ 6 டீம்ல இருந்து ஒருத்தர் வேகமா இங்க வந்துருங்க, நேரம் குறைவா இருக்கு. ஈஸியான ப்ரோக்ராம், வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. வந்தாச்சுங்களா? டீம் லீடர்ஸ் அண்ட் டீம் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன சஜஷன். இந்த ப்ரோக்ராம்ல வந்து டீம் கோஆர்டினேட்டர்ஸும் வந்து டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்க முடியாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்ல இப்போ பிரிக்க வேண்டாம், ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்களோட இருக்கைகள் வந்து அமரலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ எப்படி நீங்க இங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப அதற்கு ஒரு விளக்கம் வந்து நம்முடைய அன்பு சகோதரர் செல்வம் பிரதர் வந்து கொடுப்பாரு. உங்களுடைய கைகள்ல ஒரு பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதை மூடி வச்சிருங்க. இப்போ ஓபன் பண்ண வேண்டாம். பிரதர் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதனுடைய மாதிரியை வந்து நீங்க இங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிரேக்க வார்த்தையினுடைய பதம் என்ன அப்படின்றதான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம வைத்திருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமம், இதுல எத்தனை புத்தகம் இருக்குன்றது தெரியும். ஸோ பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஸோ இந்த காரியங்கள் எந்த மூலப்பிரதியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் எதுல கொடுக்கப்பட்டிருக்குன்னா பைபிள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாடு மூலப்பிரதி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எதுங்க? எபிரேய வார்த்தைன்னு சொல்லி பார்க்குறோம். புதிய ஏற்பாடு கிரேக்க வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ அப்படி வந்திருக்கும் போது அது சரியான முறையில தான் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கா அப்படின்றத தான் நம்ம பகுத்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பழைய ஏற்பாட்டை பத்தி எதுவும் பார்க்கல, புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடிய கிரேக்க பதம் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ உங்க கையில கொடுத்துருக்கக்கூடிய சீட்ல என்ன இருக்குன்னா, அந்த கிரேக்க பதத்தினுடைய ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதனுடைய கிரேக்க பதம், அதாவது மூலப்பிரதியில் இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை என்னன்றதும் அடுத்து இருக்கும். ஸோ அது இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ், அந்த வசனத்தை என்ன பண்ணியிருப்போம்னா அதுல மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வசனத்தை படிச்சுட்டு அந்த வசனத்துல இருக்கக்கூடிய அந்த கிரேக்க பதம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த கிரேக்க பதத்தை நம்ம பார்க்காம டைரக்டா அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, ஒண்ணு டாக்டரினே என்ன பண்ணிடுங்க, மாறிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால அதை நம்ம என்ன பண்ணிருப்போம்னா தவறா புரிஞ்சுப்போம் அப்படின்றதுதான் ப்ரோக்ராமுடைய கான்செப்ட். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. இப்போ நம்மளுடைய தமிழ் பைபிள்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றத நம்ம எங்க பார்க்கலாம்? அதிகமா புதிய ஏற்பாட்டுல பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு பார்ப்போம். இப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நம்ம வந்துட்டு கிரேக்க பதம் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா நியூமா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ அந்த நியூமாவுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வல்லமை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ டைரக்டா நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை இங்கிலீஷ்ல படிக்காம தமிழ்ல படிச்சோம்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டை பரிசுத்த ஆவியானவர் மொழிபெயர்த்துட்டாங்க. இப்போ இங்க என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, ட்ரினிட்டி கான்செப்ட் உள்ள வருது. ஆவியானவர் மூன்றாவது ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள இருக்கிற மாதிரி வருது இல்லைங்களா? சோ இப்ப இதை சரியா புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அப்ப நியூமாவுக்கான விளக்கம் வல்லமை. அப்ப ஹோலி ஸ்பிரிட்ன்றது தேவனுடைய வல்லமை அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த ஒரு டாக்டரினை வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்காம போக முடியும் அப்படின்றதுதான் இதுக்கான விளக்கமா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். இப்போ 6 டீம்லயும் 6 லாட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 1வது லாட்டு 2வது லாட்ல இருந்து ஆர்டரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லாட் உள்ளவங்க ரெடியா இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 10 நிமிஷம். ஸோ இதுல ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பா சொல்லி கொடுக்குறோம். நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து முடிஞ்சாச்சு. எல்லாரும் உங்களுடைய இருக்கைகள்ல வந்து அமரலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் கவனிக்கலாம். எந்த டீமுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் லாட் வந்திருக்குங்க? எந்த அணிகளுக்கு வந்திருக்கு? உங்களுக்கே வந்திருக்கு இல்லைங்களா? ஓகே, சரி வாங்க. முதலாவது அணியில இருந்து எல்லாரும் உற்சாகமா கைத்தட்டி அவங்களை வந்து நீங்க ரிசீவ் பண்ணுங்க. நம்முடைய அன்புக்குரிய சகோதரன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, உங்களுடைய ஷீட்ல உள்ள அந்த ஆல்பா நியூமரிக் நம்பர் என்ன, வேர்ட் என்ன? எஸ். So first of all, you read out the word and its meaning, and then you can explain. Yes. மார்க் 9ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாட அக்கினியில் உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். Peace to all brethren, greetings from Poland. அனைத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் சமாதானம் உண்டாவதாக. அனைத்து போலந்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். Our group have the word Gehenna. So, எங்களோட டீமுக்கு, எங்களோட அணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கெகன்னா அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தை வந்து இருக்கிறது. It's number GIO67. ஸோ கிரீன் கன்கரன்ஸ் நம்பர் G1, அதாவது 1067 1067. And the verse the sister read ஸோ அன்புக்குரிய சகோதரி அவர்கள் ஏற்கனவே அந்த வசனத்தை வாசித்தார்கள். said it something is attacking you, from something is making you to sin from your body. இன்னும் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கெகனா இருக்கக்கூடிய காரியத்தை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. That's better to cut it, for example, leg. That's better to cut it, for example, leg. That's better to cut it, for example, leg. ஓகே. ஸோ நம்மளுடைய அந்த அதான் சொல்றோம்ல, இங்க ஒற்றைக்கால அந்த நம்ம அதாவது நரகம் சப்ஜெக்ட்ல நம்ம படிப்போம். ஸோ அந்த ஒரு கை கால் உங்களுக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை நீங்க தரித்து போடுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்மளுக்கு இருக்கும். And came to the haven with one leg and came to the ஸோ ஒற்றை காலில் கூட நீங்க அந்த ஒரு காரியத்தில் நீங்க வந்து கொண்டு வரலாம், முயற்சி செய்யலாம் முன்ன வர்றதுக்கு. Then be thrown to Gehenna. It's better to came to kingdom with one leg. அதாவது நம்ம 2 கால் உடையவர்களாய் பரலோக ராஜ்யத்திலே போவதை பார்க்கும். ஒரு கால் உங்களுக்கு இடர்கள் உண்டாக்கும் போது நீங்க ஒற்றை காலாக நீங்க அந்த ஒரு பரலோக ராஜ்யத்தில் சென்றடைவது நன்றாக இருக்கும். So those things that are leading us to sin, those things are leading us to the sin, our legs, arms. So அந்த ஒரு இடர்கள் உண்டாக்குற காலை நம்ம தரித்து போடணும். So better to cut them. Better to cut them அப்படிங்கிறாரு. Thank you. அந்த மாதிரி இடர்கள் உண்டாக்குற அந்த காலை நீங்கள் தரித்து போடுங்கள். ஆல்ரெடி ஐ மென்ஷன். எஸ். But what is this Gehenna? So இந்த கெகன்னா அப்படி என்றால் என்ன? In Jeremiah 7:31. எரேமியா 7:31 குறிப்பிட்டபடி, எரேமியா 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோபேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. So this verse is saying about big sin that was happening in that valley. ஸோ அந்த இன்னும் பள்ளத்தாக்கிலே வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய குழந்தைகளை தீக்கடக்கம் பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியம் அங்கே எரேமியால கூறப்பட்டிருக்கிறது. But normally this valley was used like a place to throw out the trashes.
ஸோ அந்த ஒரு பள்ளத்தாக்கு எதற்காக அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா, தங்களுடைய அந்த தேவையில்லாத காரியங்களை, அதாவது அந்த வேஸ்ட்டை வந்து அங்க போடுறதுக்காக அவங்க வச்சிருந்தாங்க. or burn the bodies of people that nobody wanted to bury. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹ் ஆஹ் வரி- யாருமே இப்போதைக்கு கூட விருப்பப்படாத பாடிகளை வந்து அங்க நெருப்புல போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாரு. பிரதர் ஆக்சுவலி அந்த ஹின்னோம் வேலியோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கெஹன்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான மீனிங்க. ஸோ தேங்க்யூ. So, come to the ah, scripture. and the spiritual meaning, like of the Yeremiah. Yeah, no, in the So the Gehenna is interpreted by a Catholic Church or Protestants like a hell. ஓகே, பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த ஒரு காரியம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ல பண்ணும்போது நரகம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டாங்க. But we, as Bible students, we think that it's second death. ஸோ அந்த ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேத மாணவர்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா அது நரகம் அல்ல அப்படிங்கிற ஒரு காரியம். Because the Gehenna, it wasn't a place for tortures or for pain. It wasn't a place of pain or tortures. ஸோ அதான் ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து தேவையில்லாத அந்த காரியங்களை அவங்களோட அந்த சிட்டியில, எருசலேம் சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் அங்க போடுறதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை வச்சிருந்தாங்க. It was just place for death and forgiveness, all without the ending. ஓகே, Thank you. தேங்க்யூ. எல்லாரும் ஒரு உற்சாகமா கை தட்டிடுங்க. லாட் நம்பர் 2ல இருக்க டீம் வந்துடலாம். வரக்கூடிய டீம் மெம்பர்ஸ் யாரும் இங்க வந்து வசனம் படிக்க வேண்டாம். அது உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்காக க்ளூவா கொடுக்கப்பட்டது. ஜஸ்ட் நீங்க அந்த கான்செப்ட் மட்டும் சொல்லுங்க. என்ன ஆல்பா நியூமரிக் அந்த வேர்ட் என்னங்கிறத சொல்லுங்க கிளியரா. அதோடைய என்ன மீனிங்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை இல்லைன்னா நம்முடைய டாக்டர் எப்படி மாறிடும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஸோ அதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கும். சீக்கிரம் வாங்க, எல்லாரும் உற்சாகமா கை தட்டுங்க தானியனருக்காக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பா அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்க டீமுக்கு வந்து என்ன கிரீக் வேர்ட் வந்துச்சுன்னா ஆன்டிலூட்ரான் G487. சோ இதுக்கு வந்து என்ன ஈக்குவல் கரஸ்பாண்டிங் வேல்யூ, அதாவது சரி நிகர் சமான விலை. ஆக்சுவலி இந்த வேர்ட் வந்து கிரீக்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் நம்ம டிரான்ஸ்லேட்ல வந்து நம்ம இதுல என்ன டாக்டரின் வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து வந்து தேவன் தான் வந்து ட்ரினிட்டி அப்படிங்கறத வந்து நம்ம வந்து இங்க தப்பா புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா தேவன் தான் வந்து மூணுமே ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு தேவன் தான் அந்த பூமிக்கு வந்து மனுஷருக்கு வந்து ஈடுபடி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இங்க வந்து தப்பா புரிஞ்சு ஃபால்ஸ் டாக்டரினா இருந்துச்சு. சோ அதை நம்ம இப்ப எப்படி நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவன் வேற, இயேசு கிறிஸ்து வந்து அங்க பிதாவின் இடத்துல இருந்து நமக்காக வந்து மனுஷ ரூபம் எடுத்து நமக்காக வந்து அந்த மீட்கும் பொருள் அப்படிங்கறத நமக்கு கொடுத்தாரு. சோ அந்த மீட்கும் பொருள் நம்ம கொடுத்தனாலதான் அந்த ரேண்டம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு. அந்த கான்செப்ட் மூலியமா நம்ம விசுவாசிக்கிறது மூலியமா தான் நம்ம வந்து நீதிமானாக்கப்படுறோம். சோ இந்த இதுல வந்து ஆக்சுவலி என்ன வேர்ஸ் கொடுத்துப்பாங்கன்னா, மார்க் 10:45 இயேசு கிறிஸ்து மனுஷன் வந்து என்ன மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக இவ்வூமிக்கு வந்தார் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சோ இதுல என்னன்னா நம்ம வந்து இந்த ரேன்சம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அந்த வேர்ட்ல இருந்து நம்ம அந்த ஆன்டிலூட்ரான் அப்படிங்கிற வேர்ட்ல வந்து அந்த திருத்துவம் கான்செப்ட் வந்து உடையுது. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி இந்த ரேன்சம் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் யாருக்கு நம்ம அப்ளை ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு தான், அதாவது சபைக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த உலக ஜனங்களுக்கு வருது. சோ இந்த ஆன்டிலூட்ரான் அப்படிங்கிற கிரீக் வேர்ட்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து இந்த ட்ரினிட்டி, நெக்ஸ்ட் வந்து அந்த ரேன்சம். அந்த விசேஷமா அந்த ரேன்சம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு அப்ளிகபிள் ஆகுது, நெக்ஸ்ட் வந்து இந்த உலக ஜனங்களுக்கு வருது. தேங்க்யூ. எல்லாம் ஒரு உற்சாகமா கைத்தட்டிருங்க. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க குறித்த நேரத்துக்குள்ளாக. ஸோ ஆன்டி லூட்ரான் அப்படிங்கிற வார்த்தை அதனுடைய டிரான்ஸ்லேஷன்ல நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். சிஸ்டர் சொன்ன மாதிரி, ஒருவேளை இந்த உலக ஜனங்கள்ல நார்மல் கிறிஸ்டியன்ஸ் நினைத்து கொண்டிருக்கிறது போல கடவுளே வந்தாரு, ஸோ அவர் தான் இங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் கிடையாது.
ஆதாமுடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக சரி நிகர் சமான விலையாக வந்தார். ஈர்பலி யோசிச்சு பாக்குறோம் நம்ம இல்லைங்களா? எத்தனை ஒரு தவறான திருத்துவ கொள்கைகள்ல இந்த கிறிஸ்துவ மண்டலம் இருக்கு அப்படிங்கறத இந்த வார்த்தை இல்ல அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டே வந்து நம்மளால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. இது அநேகர் வந்து ஜஸ்ட் படிச்சுட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மூன்றாவது அணியினருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுக்கலாம். நமஸ்கூவில் பவுல். டீம்ஸ்லாம் ரெடியா இருங்க. யாரும் வசனம் கோட் பண்ண வேண்டாம், படிக்கவே வேண்டாம். ஜஸ்ட் நீங்க புரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. இங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்து என்ன ஒரு கிரீக் வேர்ட் வந்துச்சுன்னா பெருஷியா. இது வந்து கன்கரன்ஸ் எந்த வேர்ட் என்ன ஒரு நம்பர்னா G3952. இந்த வேர்டு வந்து பைபிள்ல எங்க இருக்குது, எங்க பயன்பட்டு இருக்குதுன்னா மேத்யூ 24:3 வந்து அப்போஸ்தலர்ஸ் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்பாங்க, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வரும்போது அங்க வந்து இந்த பிரசன்ஸ் அப்படின்ற இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணோம். இந்த வேர்டு எப்படி ரெண்டா பிரிக்கலாம்னா பெரானா வந்து, ஊஷியானாக்கா இருத்தல் அப்படின்றது, வந்து இருத்தல் அப்படின்னு நம்ம இந்த மீனிங் பாக்குறோம். இந்த வந்து இருத்தல்னா எல்லாருக்கும் தெரியாது, அது வந்து ஒரு இன்விசிபிள் பிரசன்ஸ்ன்னு பாக்குறோம். ஸோ இது மாதிரி இன்னொரு வருஷத்துல கூட இருக்கும், அவர் வந்து திருடன் வர மாதிரி வந்து இருப்பாரு அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்குமே தெரியாது. இது வந்து கொஞ்சம் பேர் ரீசர்ச் பண்ண நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி பெருஷியான்ற வேர்ட் மீனிங் தெரியும். நம்ம வந்து இந்த கிரீக் வந்து போயிட்டு தேடி படிக்கிறதுனால நம்மளுக்கு மட்டும் இந்த 1874 தான் இயேசு கிறிஸ்து வந்து பிரசன்ஸ் அப்படின்னு வந்திருக்காருன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஸோ நம்ம பைபிள் படிக்கும்போது இந்த மாதிரி கிரீக் வேர்ட் போயிட்டு கன்கரன்ஸ்ல பார்த்து படிக்கிறதுனால நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அருமை. ஸோ பரூஷியா அப்படிங்கிற வார்த்தை கூட பார்த்திருக்கோம். சகோதரர் சொன்னது போல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கொடுத்த டைமுக்குள்ளாக. இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? சோ அவர் வருவார், நம்முடைய ரட்சகர் வருவார், ரட்சிப்பார் அப்படிங்கும் பொழுது அந்த வேர்டு அந்த கமிங் அப்படின்லாம் படிக்கும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்துட்டார் அப்படிங்கிற விஷயமே கூட என்ன தெரியறது இல்லை அப்படின்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மண்டலங்கள் உள்ளவங்களுக்கு புரியறது இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். சோ மூலப்பதிகளை பார்க்கும் பொழுது நமக்கு இது கிளியரா இருக்காது அவருடைய வருகை குறித்தான விஷயங்கள் வந்து. சோ அவர் வந்துட்டாரு, அநேக அடையாளங்கள் செய்யறாரு, நம்ம கூட பாக்குறோம். சோ இஸ்ரேலுடைய காரியங்கள் கூட கொடுத்து பாக்குறோம். அநேக ராஜாக்கள் வெட்டப்படுவது, அநேக விஷயங்கள் வந்து நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா சயின்ஸ் மூலமா தெரியுது. சோ கண்ணுக்கு அப்படி டைரக்டா தெரியல, மத்தவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது போல அப்படிங்கிற ஒரு விஷயம். இதன் மூலம் கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வந்துட்டார் அப்படிங்கிற சத்தியம் வந்து இந்த பருஷியா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை கிளியரா புரிஞ்சுக்கலாம். வசனத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர முடியும் அப்படிங்கறத கூட மிகவும் அருமையா சொன்னாங்க. சோ அடுத்து 4வது லாட் இருக்கக்கூடிய டீம் வரலாம். கரங்களை தட்டி அவங்க மோரியாவில் ஈசாக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுங்க. ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஃப்ரண்ட்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த கன்கார்டன்ஸ் நம்பர் வந்து G26. அகாப்பே. அகாப்பே வந்து ஒரு கிரீக் வேர்டு. அதுக்கு ஆதார வசனமா என்ன பார்க்குறோன்னா 1 யோவான் 2:5 என்ன சொல்லிடுறோம்னா, அவருடைய வசனத்தை கைக்கொள்கிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கிறது. இங்க கொடுக்குற அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அகாப்பே அன்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அகாப்பே அன்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பார்க்காத அன்பு, நித்தியத்துக்கும் வந்து நன்மை செய்யக்கூடிய அன்பு. அது ஒரு சுயநலமற்ற அன்பா இருக்கும். இப்ப அப்பா அம்மா வந்து நம்ம மேல வைக்கிற அன்பு ஒரு கடமை அன்பு. அப்ப வந்து அது வெறும் வந்து ஒரு கடமை அன்பா தான் இருக்கு. இப்ப நம்ம சகோதர சகோதரி மேல வைக்கிற அன்பு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அகாப்பியர் அன்பா இருக்கணும். அப்ப அந்த அகாப்பியர் அன்பை எப்படி நமக்குள்ள வளர்த்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தேவனும் கிறிஸ்துவும் வந்து நம்ம மேல வச்சிருக்கிற வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு அகாப்பியர் அன்பு. எவ்வளவு நம்ம தவறு செஞ்சாலும் அதை திருத்தி அது ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்மளை வந்து ஒரு அன்பில் நடத்தி வராங்க. அப்ப இந்த அன்பை நம்ம எப்படி வளர்த்துக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படிந்து அவரோட சத்தியத்தை நம்ம வந்து எந்த அளவுக்கு சத்தியமும் உள்ள போதோ அந்த அளவுக்கு தான் இந்த அன்பை வந்து வெளிக்காட்ட முடியும். அதே மாதிரி கீழ்ப்படி இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து சத்திய வசங்களை தியானிக்கிறதுல வந்து இந்த அன்பை வந்து வளர்த்துக்கலாம். அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா யூதா 21:22.
இதில் பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலர் அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயப்படாதே ரட்சித்து பயத்தோடே ரட்சித்து அப்படின்னு சொல்றாங்க. இங்க யார் பாக்குறோம்னா சபையில வந்து ஒரு சகோதரர் வந்து தவறு செய்யறாரு, அறியாமலே செஞ்சிடறாரு. ஏன்னா நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், எதா இருந்தாலும் ஒரு தவறு நடந்துரும். அந்த விஷயம் நம்மளுக்கு வருதுன்னா அந்த விஷயத்த நம்மளுக்கு தெரிஞ்ச சகோதரர் சரின்ட்டு அதை வந்து ஒரு பொருட்படாம பார்க்காம அந்த இடத்துல வேலை செய்யறது தான் அகாப்பேர் அன்பு. அவர் தவறு எவ்வளவு பெரிய ஒரு தவறா செஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நாம நிறைய தவறுகள் செய்யறோம். நம்ம பிதாவை தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிச்சு வராங்க. அந்த மாதிரி நம்ம சகோதரர்கள் செய்யறப்ப அந்த அன்பை வெளிக்காட்டி அவருக்கு எங்க எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா பகுத்தறிவுள்ளரா இருக்கணும். நம்ம வந்து சத்தியத்துல சத்திய வசனம்னாலே உள்ள போனாதான் அந்த வசனத்து மூலியமா நாங்க பகுத்தறிவுலாம் உள்ள இருந்து அவங்களுக்கு பிரதர் இது நம்ம பிடிச்ச சகோதரோ பிடிக்காத சகோதரோ அந்த இடத்துல வந்து நம்ம அன்பை வெளிக்காட்டணும். வெளிக்காட்டி அந்த பகுத்தறிவு உள்ள வந்து அவர் பிரதர் நீங்க செஞ்சது தப்பு அவங்களுக்கு சுட்டி காட்டி கரெக்டா வந்து அந்த விஷயத்த பண்ணி அந்த அக்னி வந்து நம்ம வந்து மீட்டு வர்றது பாக்குறோம். இதுதான் வந்து அகாப்பேர் அன்பு. ஓகே, சூப்பர். ஸோ பிரதருக்கு வந்திருக்க வேர்ட் கூட சொன்னாரு, G26 அகாப்பே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உலக அன்புக்கும் தேவ அன்புக்கும் உள்ள டிஃபரன்ஸை தான் வந்து இந்த அகாப்பே அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு வெளிக்காட்டுகிறதா பார்க்குறோம் நம்ம. ஸோ உலக மக்களை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை பார்க்கும் பொழுது அவர்கள் காட்டக்கூடிய அந்த ஃபீலியா லவ்வுக்கும் தேவன் நம்ம மீது காட்டக்கூடிய உண்மையான அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்புக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த அகாப்பே அப்படிங்கிற வேர்டு. அதை கூட பார்க்கும்பொழுது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது எப்படிப்பட்ட ஒரு அன்பா இருக்கு அப்படின்னா ஒரு நீதிக்கு உட்பட்ட ஒரு அன்பா இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கலாம். ஒரு கடமை அன்பு கிடையாது, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு இருக்கிறது போல, இல்ல ஒரு தகப்பன் ஒரு தாய் இல்ல அவங்க தன்னுடைய மகன் மகளுக்காக இருக்கக்கூடிய அந்த கடமை அன்பு கிடையாது. இது ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய அன்புன்னு சொல்லி பாக்குறோம் இந்த அகாப்பே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் கூட. இதை கூட என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யூதா கூட நம்ம ரொம்ப கிளியரா வசனம் கூட அழகா கோட் பண்ணாங்க. சோ பிரதர்ஸ் வந்து தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள், அல்லாமலும் நீங்கள் பகுத்து அறிவுள்ளவர்களா இருந்து அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ பகுத்தறிவுள்ளவர்களா இருந்து அப்படின்னா அன்பிலே பகுத்தறிவு உள்ளவர்களாக நாம இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நேரம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே பிரதர்ஸ் தானே, சோ என்ன பண்ணாலும் என்ன பண்ணிடலாம், அந்த லவ்வை காட்டிடலாம், அகாப்பே அன்பு நம்ம செலுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் வந்து சத்தியத்தை வந்து நம்ம வந்து வசனங்களை வந்து ராங்கா அப்ளை பண்ணக்கூடாது. ஆக்சுவலி என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது ஒரு நீதிக்கு உட்பட்ட அன்பு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லவ் மேக்கிங் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கூட பாத்துக்கோம் இல்லைங்களா. அன்பிலே பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதுக்கு அன்பு செலுத்தணும்? ஒருவேளை ஏதோ ஒரு விஷயம் சத்தியத்துக்கு அகைன்ஸ்டாவும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அகைன்ஸ்டா இருக்கு அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த இடத்துல போயிட்டு நான் அன்பு செலுத்துறேன் அப்படின்னு செலுத்தலாமானா இது நீதிக்கு உட்பட்ட ஒரு அன்பா இருக்கணும். அதுதான் நம்ம பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ண டீமுக்கு நன்றி. சோ 5வது லாட்ல உள்ள டீம் வந்து வரலாம். எந்த அணியினர்? ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுத்துடலாம். எருசலேமில் ஸ்தேவான். சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு உண்டான வசனம் வந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படிங்கிற வசனம். இந்த வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நிக்கோதேமுவோட இன்சிடென்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிக்கோதேமு வந்து இயேசு கிறிஸ்துட்ட வந்து ரட்சிக்கப்படுறதுக்குரிய காரியங்களை பற்றி கேட்கும் போது இயேசு கிறிஸ்து அதற்கு வந்து ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவர் கேட்டிருப்பாரு, எப்படி மறுபடியும் பிறக்கிறது தாயின் கருவுல போய் அப்படின்னு கேட்கும்போது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஜலத்தினாலும் பிறக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஞானஸ்தானம், நம்முடைய ஞானஸ்தானத்தினால ஜலத்துல பிறக்கிறோம். ஸோ அது எல்லாமே ஞானஸ்தானம் வந்து நம்ம வெளிரங்கமா செய்கிறோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஆவியினால பிறக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வார்த்தை கிரீக் வேர்ட்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது ஜெனோவோ அப்படிங்கிற வேர்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஜெனோவோ வேர்டோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் பிகாட்டல். ஸ்பிரிட் பிகாட்டலுக்கு வந்து நம்ம தமிழில் பார்க்கும்போது ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறதுன்னு பார்க்குறோம். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறது அப்படிங்கிறது
ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்கிறது மட்டும் பத்தாது. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய முழு அர்ப்பணிப்போட அவருடைய அனுதின ஜீவியத்துல சத்தியத்திற்கென்று ஓடி கடைசி வரைக்குமே அவர் வந்து தேவனுடைய வல்லமையினால புது சிருஷ்டியா மாறுறது தான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ. சூப்பர். குறித்த நேரத்துக்குள்ளாக ரொம்ப அருமையா வந்து பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஆல்பா நியூமரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா G1080 ஜெனாவோ. ஸோ என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் 3:5 கூட பார்க்கும்பொழுது பார்ன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒருவேளை கிளியரா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கல, இந்த வசனத்தை புரிஞ்சுக்கல, என்னுடைய மூல பிரதியில உள்ள அர்த்தங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டி அப்படிங்கிறவங்க நம்ம இப்போ என்ன சொல்லுவோம், நிறைய பேர் என்ன ஒரு மைண்ட்ல இருக்கிறது உண்டு அப்படின்னா, கான்சென்ட்ரேட் பண்ணிட்டவங்க எல்லாருமே நியூ கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப இந்த வசனம் என்ன கிளியரா வேறு பிரித்து காட்டுது அப்படின்னா, ஒருவன் வந்து நியூ கிரியேஷனா வந்து உருவாக்கப்படுற ப்ராசஸ்ல அவங்க ஜஸ்ட் பேப்டிசம் எடுத்து பிசிக்கலா அவங்க உள்ள வரவங்க எல்லாருமே நியூ கிரியேஷன்ஸா அப்படின்னா இல்ல. அதான் சொல்றாங்க, பாவி என்பதை உணர்ந்து நாம தேவ சித்தம் செய்யறதுக்கு வரும் பொழுது தேவனுடைய மிகப்பெரிய வல்லமையை வந்து நமக்கு தரார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அந்த ஒரு மைண்ட் இல்ல, அந்த ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு வார்த்தையை கூட சரியா புரிஞ்சுக்கலாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், கான்சென்ட்ரேட் பண்ணவங்க எல்லாருமே எப்படி நியூ கிரியேஷன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல கூட நம்ம இருப்போம். ஸோ ஒரு கரு வந்து கொடுக்கப்படுது, அந்த கரு வந்து வளர்ந்து அந்த ஒரு முதிர்ந்த ஒரு நியூ கிரியேஷனுடைய அந்த ஸ்டேஜுக்கு வந்து அட்டைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் பாக்குறோம். ஸோ மகிமையை பின்னாடி சுதந்திரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த ஸ்பிரிட் பிகாட்டல் அப்படிங்கிற விஷயம், அதனுடைய கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கூட இந்த ஜனாவோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக நம்ம பார்த்தோம். கடந்த வருடங்கள் கூட அநேக டிஸ்கஷன்ஸ் கூட நம்ம இந்த ஸ்பிரிட் பிகாட்டல் அப்படிங்கிற ஒரு டாபிக்கின் கீழாக வால்யூம்ஸ்ல இருந்து ரீப்ரிண்ட்ஸ்ல இருந்து அநேக விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தியானிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மொத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது லாஸ்ட் டீம் வரலாம். 6வது லாட்ல உள்ள டீம் நன்றாக தட்டி வரவேற்கலாம். டீம் போர்டு வரல. எபேசுவில் தீமோத்தேயு. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்பது அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான வார்த்தை. என்னன்னா குருட்டோனியோ. இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா G5500. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து இந்த ஒரு வார்த்தையை வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க, தவறா புரிஞ்சுக்கிட்டு, உதாரணத்துக்கு ஒரு பேர் சபை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு பிஷப்ஸ் எடுத்தாங்கன்னா யாரு வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிறத வந்து சபையார் மூலியமா சொல்லாம தங்களுக்கு ஏற்ற தங்களுக்கு பிடிச்சவங்க அந்த மாதிரி இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி சபையில வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களே வழிநடத்தக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, பக்க வழியா நிறைய பேர் நுழைஞ்சு உண்மையான சத்தியத்தை வந்து அசுத்தப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படுத்துது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்குள்ளார நம்ம எக்லிஷியால மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும். அதற்காக தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சத்தியத்தின்படி செய்யாம போனாக்க நிறைய அசுத்தமான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் சபையில வரும். இதற்கு நம்ம மூத்த சகோதரர் கூட ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இன் நியூ கிரியேஷன் அப்படின்னு 6வது சாப்டர்ல எலெக்ஷன் எப்படி நடத்தணும், யாரை எலெக்ட் பண்ணணும், யாரெல்லாம் கைகளை உயர்த்தணும் அப்படிங்கிறத குறித்து சொல்லியிருப்பாரு. ஸோ உதாரணத்துக்கு சபையில ஒரு பிரதர்ஸ் மட்டும் கை தூக்கலாம் அப்படியான்னு பார்த்தா அப்படி இல்லை, சிஸ்டர்ஸ் தூக்கலாமா அப்படி இல்லை. கான்செக்ரேட் பண்ண சகோதர சகோதரிகள், சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய சகோதரர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிறிஸ்து மாதிரி இருக்காங்களா, அதாவது குற்றம் சாட்டப்படாதவரா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து அந்த கிரைட்டீரியால இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தாராளமா கையை தூக்கி அவங்கள வழிநடத்தக்கூடிய பொறுப்பை நம்ம சபையார் தான் தரணும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டால் அது பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளார போகும் அப்படிங்கிறத கூட சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு அநேக சபைகள், அதாவது நிறைய கிளை சபைகள்லாம் நம்ம பார்த்துப்போம். இதெல்லாம் எதனால பிரிஞ்சிருக்கு அப்படின்னாக்க, பக்க வழியாய் நுழைந்த இந்த மாதிரி போதகர்கள்னாலதான் வந்து
இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிறிஸ்தவத்துக்குள்ளார வந்திருக்கு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு வார்த்தை சபையில மூப்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கைகளை உயர்த்தி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வசனம் சொல்லுது. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் கூட கொடுத்துடலாம் சகோதரருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா G5500. ஸோ க்ரூட்டோனியோ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 14:23 இருந்து தான் அவங்க சொன்னாங்க ரொம்ப கிளியரா. ஸோ மூப்பர்களை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கூட பிரதர் ரொம்ப கிளியரா சொன்னாரு. ஏற்படுத்தி அப்படின்னா அவங்க ரேண்டமா சூஸ் பண்ணல, நீங்க இருந்துக்கங்க நீங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லல. ஸோ கரங்களை உயர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை செஞ்ச விஷயம் யாரு அப்படின்னா நாம எல்லா விஷயத்துக்கும் ரோல் மாடலா ரெஃபர் பண்ணக்கூடிய அப்போஸ்தலர்கள் இந்த ஒரு காரியத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம என்னைக்குமே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும்னா நம்ம மைண்ட் எப்போதுமே பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போது கூட என்ன அக்செப்ட் பண்ணிப்போம் ஈஸியா. இப்போ நரகம்னா என்ன, உண்மையான ஒரு நரகம் இல்ல, கெஹனான்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அன்புக்குரிய சகோதரன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதே மாதிரியான விளக்கங்கள் அடிப்படை வேதாம வகுப்புல கொடுக்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லைங்களா? ஓகே, நரகம்ன்ற ஒரு தவறான ஒரு போதனை எப்படி இருக்கு அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கிரீக் வேர்டு வச்சு தான் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அதே போலவே தான் இந்த க்ரூட்டோனியோ அப்படிங்கிற ஒரு வேர்டை கூட நம்ம எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னா இதுவும் ஒரு சத்தியம். அந்த வசனத்துல நரகத்தை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், ஆனா நான் க்ரூட்டோனியோங்கிற வார்த்தையை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நாம தேவன் கொடுத்த வசனத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அதுவும் பிரதர் ரொம்ப அருமையா சொன்னாரு, யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி தங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கும் பொழுது பிரதர்ஸ் மட்டும் கிடையாது, சிஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கான்செக்ரேட்டர் எல்லாருமே என்ன பண்ணலாம், தெரிவிக்கலாம். வாங்கி கூட பிரதர் கேட்டார் இல்லையா, டைமுக்கு எல்லாம் வருவீங்களா, உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க அப்படின்னு எல்லாருமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம். ஸோ பார்க்கும்பொழுதே தெரியுது எல்லாருடைய அந்த ஒரு ஒன்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியுது. அண்ட் அதே நேரத்துல இந்த காரியங்களை பண்றது யாரு அப்படின்னா சபையர் பண்றாங்க இல்லைங்களா? சபையை வழிநடத்தக்கூடியவர்களை காட்டிலும் யாரு ரொம்ப பவர்ஃபுல் இந்த ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல அப்படின்னா சபை ஜனங்கள் அப்படிங்கறத கூட பாக்குறோம். தன்னுடைய எக்லீஷியாவுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கறத கூட அவர்கள் வந்து பெயர்ல வச்சுட்டு ஞானமா பரிசுத்தருடைய வழிநடத்தல் மூலமாக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அங்க அந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற கூட பார்த்தோம். நம்ம அநேக எக்லீஷியாக்களை கூட பிசினஸ் மீட் கூட எப்படிதான் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் அந்த எக்லீஷியாக்கு ஆசீர்வாதமா கொண்டு வரணும்னா கூட என்னதான் பண்றாங்க, அவருடைய கரங்களை உயர்த்தி அவருடைய முடிவை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத கூட பார்த்தோம் நம்ம. சோ இந்த ஒரு காலத்துக்கு கேட்ட சத்தியம் கூட நமக்கு எப்படி கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா என் டைம்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு நம்ம லைட்ல இருக்கோம்னு சொல்றோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கோம்னு சொல்றோம். ரொம்ப அதிகமான ஒரு பிரகாசத்துல நம்ம இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சத்தியங்களை நாம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லாரும் சபையாய் சென்று சேர தேவன் தாமே கிருபை தந்து வழிநடத்துவாராக. ரொம்ப அருமையா இந்த ஒரு 6 டீமுமே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிராக்கிங் த கிரீக் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியில அநேக கிரீக் வேர்ட்ஸை வந்து நீங்க வந்து கிராக் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த வார்த்தைகள் இல்லை அப்படின்னா சத்தியத்தில் நமக்கு இருக்கக்கூடிய புரிதல்கள் வந்து தவறா போயிருந்திருக்கலாம் அப்படிங்கறத கூட பார்த்தோம். ஆனா பிரதர் இந்த விஷயத்த கூட கன்க்ளூட் பண்ணுவாரு. ஏன்னா பிரதர் கீழே வந்து பார்க்கும்பொழுது நிறைய விஷயத்த வந்து நான் அனலைஸ் பண்ணேன், நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரதர் கூட இந்த விஷயத்தை கன்க்ளூட் பண்ண முடியாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ப்ரோக்ராமுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே வேதாகமத்தை படிக்கிறோம். ஆனா அந்த நம்ம கையில இருக்க வேதாகமம் நிறைய இடத்துல இருந்து டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கு. ஸோ மூல பிரிதியில என்ன வார்த்தை இருக்கு நம்ம டைரக்டா புரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மூல பிரிதியில இருக்க அதே அந்த வார்த்தையை கண்கார்டன்ஸ்ல எடுத்து அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நம்ம பார்த்து படிச்சோம் அப்படின்னா பெயர் சபை மண்டலம் இருக்கிறவங்க போல நம்ம இருக்க மாட்டோம். விஷயம் என்ன அப்படின்னா இப்ப கீழே பார்க்கும்போது நிறைய பேர் என்னன்னா அந்த ஒரு ஸ்ட்ராங் கண்கார்டன்ஸ் ஆப் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல இருந்து ஈஸியா அவங்க அதை எடுத்துட்டு அவங்களால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. இப்போ நம்ம மொபைல்ல நிறைய ஆப் வச்சிருப்போம். ஸோ தேவையில்லாத உலக பிரகாரமான ஆப்லாம் வச்சிருப்போம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வேர்ட் மைஸ்வேர்ட் ஆப்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு புரியல இல்ல நம்மளுடைய கற்றுக்கொண்டு இருக்கிற சத்தியத்துக்கு மாறா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுல போயிட்டு அதனுடைய ஸ்ட்ராங் கண்கார்டன்ஸ் எடுத்து அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நம்ம புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா முதலாவது ஒரு விஷயம் நம்ம நல்லா தெளிவடைய முடியும். ஸோ நம்ம தெளிவடைஞ்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட யாராவது சத்தியம் கேட்கறவங்க நம்மளால என்ன பண்ண முடியும்னா தெளிவுபடுத்த முடியும். ரெண்டாவது தப்பான டாக்டரின் வந்துட்டு உள்ள வராது. ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்து தேவன் வைத்திருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகவும் அருமையாக நமக்கு இந்த செஷனை குறித்த நேரத்திற்குள் முடித்துக் கொடுத்ததற்காக நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு மீண்டுமாக ஒரு கைத்தட்டல்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம்.